ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாம் ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு இறை உணர்வின் முதல் படி. இறை உணர்வுல இல்ல கிருஷ்ண உணர்வுல ஒருத்தர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற நடைமுறை. கிருஷ்ண உணர்வுல ஒரு பக்தன் எப்படி நடைமுறையில் செயல்பட வேண்டும், நடைமுறை பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த அத்தியாயம் பறைசாற்றுகின்றது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 6ஆம் ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை, 2.1.6 to 11. அப்ப பாகவதம் இந்த 2ஆம் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வில் நாம் முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு மிக அழகாக பிராக்டிக்கல் டிப்ஸ், நடைமுறையில் பயிற்சி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லோகமா பார்த்துட்டு வரலாம். 6வது ஸ்லோகம். ஏதாவான் சாங்கிய யோகாப்யாம் சதர்ம பரிநிஷ்டயா ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பாகவதத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகம் முக்கியமானதுதான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்லோகத்துல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்தே நாராயண ஸ்மிருதி என்னது? வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஒருத்தர் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் முழு முதற் கடவுளை நினைவில் கொள்ள வேண்டும். ஒருத்தர் என்ன செய்யணும்? வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல, இந்த உடலை விடக்கூடிய சமயத்துல அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்த காலையில இறக்கும் தருவாயில். சோ அந்தே நாராயண ஸ்மிருதி இத பகவத்கீதையிலும் பகவான் வலியுறுத்தி இருக்கிறார். பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயத்துல 4ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், அந்த காலே ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ராதசதி மத்பாவம் யாதிநாதி அத்ர சம்சயஹ. அர்ஜுனா, யாரேனும் இறக்கும் தருவாயில் என்னை நினைத்து கொண்டே இந்த உடலை விடுகிறார் என்று சொன்னால், அந்த காலே இறக்கும் தருவாயில், மாம் ஏவ என்னையே நினைத்து கொண்டு, ஸ்மரன் என்னையே ஸ்மரணம் என்றால் நினைவில் கொள்ளு, ஸ்மரன் என்னையே நினைத்து கொண்டு, கலேவரம் உடலை விடும்போது, ஸ்மரன் புத்வா கலேவரம், அப்படி பகவான நினைச்சுக்கிட்டே உடலை விட்டா, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் புக்த்வா கலேவரம் எப்ராதசி மத்வாவும் யாதி நாதி அத்ர அசம்சய. அசம்சய என்ற வார்த்தையோட பொருள் சந்தேகமே வேண்டாம், வித்தவுட் டவுட். கிருஷ்ணர் சந்தேகமே பட வேண்டாம். யாராவது உடலை விடக்கூடிய தருவாயில யாரேனும் ஒருவர் உடலை விடக்கூடிய தருவாயில பகவானே நினைத்து கொண்டு இந்த உடலை விட்டார்னு சொன்னா சந்தேகமே வேண்டாம், பகவானே அடைந்து விடுவார். டவுட்டே தேவையில்லை. சரி, அப்புறம் என்ன சொல்றாரு? யம் யம் பாபி ஸ்மரன் பாவோ த்யஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதஹ. ஒருத்தர் உடலை விடக்கூடிய சமயத்துல, ஒருத்தர் இறக்கும் தருவாயில என்ன நினைத்து கொண்டு அந்த உடலை விடுகிறாரோ அவர் அதே ஆய்விடுகிறார். இறக்கும் தருவாயில ஒருத்தர் என்ன நினைச்சிட்டு உடலை விடுறாரோ அதே ஆகிடும். அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க ஸ்மரணம், நினைவு, ஸ்மரணம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த ஸ்லோகத்துல இங்க சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்லித்தரார்?
பௌதீக மற்றும் ஆன்மீகத்தை பற்றிய பூர்ண அறிவாலோ ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதால் அறிவு ஞான மார்க்கம். அப்புறம் அஷ்டாங்க சித்திகளை பயில்வது யோக மார்க்கம். அஷ்டாங்க சித்திகளை, அதாவது ஞானத்தை வளர்த்துக் கொள்வது ஞான மார்க்கம், அஷ்டாங்க சித்திகளை பயில்வது யோக மார்க்கம், வர்ணாசிரம கடைகளை நன்கு நிறைவேற்றுவது. ஒருத்தர் வர்ணாசிர கடமை, பிராமணா, சத்திரியர், வைசியர், சூத்திரன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி, இந்த வர்ணாசிரம கடமை நன்கு நிறைவேற்றுவதாலோ அடையப்படும் மனித குலத்தின் மிக உயர்ந்த பக்குவமாக இருப்பது மனித வாழ்வின் இறுதி கட்டத்தில் முழு முதற் கடவுளை நினைவில் கொள்வது. அந்தே நாராயண ஸ்மிருதி, நாராயணன் நினைவு. சரிங்களா? அதனால நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. பையத் துயிலும் பரமநடி பாடி, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பரமநடி பாட வேண்டும். அந்த நாராயணனே நமக்கு பறை தருவான். நாராயணன் தான் மோட்சம் தருவார், வேற யாரும் மோட்சம் தர முடியாது. மோட்சம் என்றால் என்னது? மோட்சம் என்றால் முக்தி. முக்தி என்றால் என்னது? மீண்டும் பிறவா நிலை. முக்தி என்றால் என்னது? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோயிலிருந்து விடுபடுவது, பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவது. அப்ப முக்திகத்வா அன்னதா ரூபேன சொரூபேன விவஸ்திதா. பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, முக்தி என்றால் மீண்டும் நம்முடைய ஆதாரமான நிலையில போயிருக்கு. ஜீவாத்மா முக்தி அடைய வேண்டும் என்றால் ஜீவாத்மாவுடைய முக்தி என்னன்னா மீண்டும் நம்முடைய ஆதாரமான நிலை. அப்ப ஜீவனுடைய ஆதாரமான நிலை என்னது? அத சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை பகவானுக்கு சேவை செய்யறதான். அப்போ பகவத்கீதையில பகவான் மிக அழகா சொல்லியிருக்கார். 6ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில ஓரொரு அத்தியாயத்திலும் ஓரொரு யோகத்தை பத்தி சொல்ற. 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம், 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம், 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகம், 6ஆம் அத்தியாயம் தியான யோகம். அப்படி இந்த 6 அத்தியாயத்தை பகவான் சொல்லிட்டு வரச்ச 6ஆம் அத்தியாயத்துல என்ன கன்க்ளூட் பண்றாரு, முடிவா என்ன சொல்றாரு? பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயத்துல ஏற்கனவே பகவான் சாங்கிய யோகத்தை பத்தி சொன்னார். சாங்கிய யோகம்னா உடல்னா என்ன, ஆன்மா என்ன, இந்த உடலுக்கு ஆன்மாவுக்குள்ள பேதம் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கான 24 மூலக்கூறுகளுடைய கலவை, இதை பற்றிலாம் எண்ணி ஆராய்வதுதான் சாங்கிய யோகம். அதுக்கப்புறம் கர்மயோகம், கர்மத்தை எவ்வாறு யோகமாக செய்வது. அப்புறம் அந்த கர்ம யோகத்தை விட உயர்ந்தது ஞான யோகம், ஆன்மீக அறிவை விருத்தி செய்து கொள்வது. அதனை காட்டிலும் உயர்ந்தது அஷ்டாங்க யோகம், அஷ்டமா சித்திகள், அஷ்டாங்க யோகம், இறைவனை பரமாத்மாவாக தியானிப்பது. இப்படி எல்லாம் சொன்னாலும் இந்த யோக முறைகள்லாம் எங்க இறுதியாக முடிகிறது என்றால் பக்தியிலேயே முடிவடைகிறது. அப்ப 6ஆம் அத்தியாயம் பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயத்துல யோகாங்கிற லேடர், யோகாங்கிற ஏணி பத்தி சொல்ற. அந்த யோகாங்கிற ஏணியில ஓரொரு படியும் எங்க போய் முடியுதுன்னா பக்திங்கிற உயர்ந்த நிலைக்கு வர்றதுதான். அப்ப கர்ம யோகம், கர்மத்தை யோகமா செய்யறது மட்டுமல்ல, அதுல பக்தி சேரும் போது அது பக்தி யோகமாக உருவெடுக்கிறது. ஞான மார்க்கம், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி பற்பல பிறவிகளுக்கு அப்புறம், ஒரு ஞானி பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் சாஸ்திரத்தை விசாரணம் செய்து என்ன முடிவுக்கு வராரு? வாசுதேவ சர்வமிதி, பகவான் தான் அனைத்துக்கும் ஆதாரம். அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகி, யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. அஷ்டாங்க யோகத்தில் 8 நிலை. யமம், நியமம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எவ்வளவு நேரம் உறங்க வேண்டும், எவ்வளவு நேரம் உறங்கக்கூடாது. இந்த மாதிரி யம நியமங்கள்ல இருக்கு. எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிடக்கூடாது, யமா நியமா. பிரத்யாகாரா, புலனடக்கம். அப்புறம் ஆசனா, உடல்ல உடலை கட்டுப்படுத்துவது, புலன்களை கட்டுப்படுத்துவது.
பிராணாயாமா மூச்சு பயிற்சி, அப்புறம் இதெல்லாம் பண்ணி ஒருத்தர் தியானம்ங்கிற தளத்துக்கு வர்றாரு. தியானம்னா என்ன பண்ணணும்? தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தியானிக்கணும். எதையோ லைட்ட பல்ப தியானம் பண்ணுங்க, ஒளிய தியானம் பண்ணுங்க, வட்டத்தை தியானம் பண்ணுங்க. நோ, தியாயதே விஷ்ணு, விஷ்ணுஹு, விஷ்ணுவை தான் தியானிக்கணும். அப்போ எந்த யோக முறை எடுத்துக்கிட்டாலும் அது எங்க வந்து முடியுதுன்னா பக்தியில தான் முடியுது. அது அஷ்டாங்க யோகமா இருந்தாலும் சரி, ஞான யோகமா இருந்தாலும் சரி, கர்ம யோகம், எந்த யோகம் எடுத்துக்கிட்டாலும் அது எங்க முடிவு பெறணும்? பக்தியில தான். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, அது ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, அஷ்டாங்க மார்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது வர்ணாசிரம கடமை. ஒருத்தர் பிராமணனுடைய கடமையை சரிவர பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் வந்து வியாபாரியோட கடமையை சரிவர பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் வந்து சன்னியாசியோட கடமையை சரிவர பண்ணிட்டு இருக்கார். அது எங்க முடியணும்? விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக. அதுதான் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தை சொல்லியிருக்கு, அதப்பும்பிர் துஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷா சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டு வந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கு. நம்மளோட உத்தியோக கடமை. நம்ம என்ன உத்தியோக கடமையில இருந்தாலும், அது பிராமணனோ, சத்திரியனோ, வைசியனோ, சூதரனோ, பிரம்மச்சாரியோ, கிரகஸ்தரோ, வனரப்பிரஸ்தனோ, சன்னியாசியோ, எந்த வர்ணத்தில் இருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், அந்த உத்தியோக கடமை விஷ்ணுவை நோக்கி செலுத்தப்பட வேண்டும். வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்மான் விஷ்ணூர் ஆராததே வண்ணன தோஷ காரணம். வர்ணாசிரம கொள்கையின் நோக்கமே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதா. அதனால ஒருத்தர் வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பரிஷித் மகாராஜா உடலை விடக்கூடிய டைம் ஆயிடுச்சு. அதாவது அந்த பிராமண சிறுவனுடைய சாபத்தினால 7வது நாள் உடலை விட போற. அப்ப அந்த 7 நாள் என்ன பண்ணணும்? உடலை விடக்கூடிய நேரத்துல என்ன பண்ணணும்? அப்போ வாழும் போதும் என்ன செய்யணும், உடலை விடும் போதும் என்ன செய்யணும்? ரியல் ஆர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ரியல் ஆர்ட் ஆஃப் லீவிங். உண்மையான வாழும் கலை. இன்னைக்கு வாழும் கலை நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா உண்மையான வாழும் கலை என்னன்னா பகவானை நினைத்துக் கொண்டிருப்பது. உண்மையான வாழும் கலை, உண்மையாக இறக்கும் கலை. இந்த ரெண்டுமே பாகவதம் சொல்லி கொடுக்குது. பாகவதர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையான பாகவதர்கள் என்ன சொல்லி தருவாங்க? வாழும் போதும் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், உடலை விடும் போதும் கிருஷ்ணரை நினைத்து. காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா இங்க தெளிவா சொல்லியிருக்கு, அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்தே பிரம்மஸ்மிருதி, அந்தே பரமாத்மா ஸ்மிருதி, அந்தே சிவஸ்மிருதி, அந்தே கணபதி ஸ்மிருதின்னு சொல்லல, அந்தே நாராயண ஸ்மிருதி. அப்போ யாராவது முக்தி அடைய வேண்டும் என்றால் முக்தியை முகுந்தன் மட்டுமே கொடுக்க முடியும் சொல்றார் மகாதேவ். பத்ம புராணத்துல மகாதேவர் சொல்றார், முக்திஹித்வா முக்தி பிரதானாம் சர்வேஷாம் விஷ்ணுரேவ நசம்சேக. ஓ தேவி, முக்தி வந்து விஷ்ணுவை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப என்ன நடந்தது? ஒரு நாள் மதுரையில பாண்டிய மன்னர் ஒரு நாள் வீதி உலா போறார். அவர் மாறு வேடத்துல போவார். அந்த காலத்துல மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க? மாறு வேடத்துல போயிட்டு யாராவது திருடர்கள் வந்து ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்களா, இல்ல தன்னுடைய ஆட்சியை பத்தி என்ன பேசுறாங்க, நகர்வலம் வருவான். இரவு நேரம் வந்து மன்னர் நகர்வலம் வருவார் மாறு வேடத்துல. கயவர்கள், கொள்ளையர்கள்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரும். அப்புறம் மக்கள்லாம் நிம்மதியா தூங்குறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா? அப்போ ஒரு நாள் பாண்டிய மன்னர் நகர்வலம் வரும்போது திண்ணையில, ஒரு வீட்டு திண்ணையில ஒருத்தர் படுத்திருக்கார். ஐயா, உனக்கு வீடு ஒண்ணு இல்லையா, ஏயா திண்ணையில படுத்திருக்கேன்னு கேட்கிறார் இந்த பாண்டிய மன்னர். அவர் சொல்றாரு, நான் ஒரு சாதுங்க, நான் அப்படியே ஊர் ஊரா பகவான் நாமத்தை பாடிக்கிட்டு போவேன், ஏதோ பிரசாதம் கொஞ்சம் கிடைக்கும் சாப்பிடுவேன், ஒரு நாள் மரத்துக்கடியில தூங்குவேன், ஒரு நாள் இந்த மாதிரி திண்ணையில படுத்துங்க, ஒரு நாள் ரோட்ல படுத்துங்க. அதனால நான் வந்து ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு பகவான் நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அப்ப மன்னருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஒரு சாதுவை பார்த்துட்டுமே. அப்புறம் அவர் சொல்றாரு, ஐயா, நான் ஒரு சாதாரண ஆள் இல்ல, நான் பாண்டிய நாட்டு மன்னன், மாறு வேடத்தில் இருக்கிறேன், நான் நான் செய்த பாக்கியம் அப்படின்னு இந்த ராஜா என்ன பண்ணாரு, தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு அந்த சாதுவுக்கு நமஸ்காரம் செய்து. சாதுவும் மன்னரை ஆசீர்வதித்தார். அப்புறம் மன்னர் கேட்கிறாரு, ஓ சாதுவே, எனக்கு நீங்க சொல்ற உபதேசம் எதா இருக்கா?
எனக்கு ஏதாவது உபதேசம் கொடுக்க விரும்புறீங்களா? உடனே அந்த சாது கேட்டார், ஓ மன்னா, நீ தற்செயலும் பாண்டிய நாட்டின் மன்னனாக திகழ்கின்றாய். நீ இப்ப பாண்டிய நாட்டு மன்னனா இருக்க. இம்மையில் மறுமைக்கு என்ன செய்தாய்? மறுமை, அடுத்த பிறப்பு. இப்ப நீ மன்னராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அடுத்த பிறப்புக்கான உன்னுடைய திட்டம் என்ன? மீண்டும் பிறவாநிலை அடைய வேண்டுமே. அப்படி பிறவி எடுத்தால் அடுத்த பிறப்பு என்பது ஆன்மீக சரீரமா இருக்க வேண்டுமே. அதற்காக உன்னுடைய திட்டம் என்ன? அதற்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்தாய்? அதை பற்றி நீ யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். மன்னரும் அரண்மனைக்கு யோசித்துக் கொண்டே இருக்கிறார். இம்மையில் மறுமைக்கு என்ன செய்தாய்? இம்மையில் மறுமைக்கு என்ன செய்தாய்? இம்மையில் மறுமைக்கு என்ன செய்தாய்? நான் அடுத்த பிறவி என்னுடைய பிறவி எந்த மாதிரி இருக்க வேண்டும்? அடுத்த பிறவி நான் என்ன ஆக வேண்டும்? நான் யாரை அடைய வேண்டும்? மனித வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன? மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? அந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கான சரியான மார்க்கம் எது? நான் என்ன செய்ய வேண்டும்? இதே மன்னனுடைய மனதில் தொடர்ந்து கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அடுத்த நாள் சபையை கூட்டினார் ராஜா. காலையில நைட்டு பூரா தூங்கவே இல்லை, மனசு பூரா இதுவே ஓடிட்டு இருக்கு. காலையில சபையை கூட்டினார். சபையை கூட்டி ஒரு அறிவிப்பு தண்டோரா போட்டாங்க. இதனால சகலமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பாண்டிய நாட்டு மன்னர் அனைவரையும் அரசாங்கத்திற்குரிய சபைக்கு அழைக்கின்றார். பொதுமக்கள், பிராமணர்கள், துறவிமார்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. மன்னர் ஏதோ ராஜகட்டளை விட்டுருக்காராம். அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய அரண்மனையில ராஜ சபையில ஒரு பெரிய மூங்கில் கம்புல ஒரு பொற்கிழியை கட்டிவிட்டார். ஒரு மூங்கில் கம்புல பொற்கிழியை கட்டிவிட்டார். இப்ப மன்னர் தனக்கான சந்தேகத்தை கேட்கின்றார். இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் தான் என்ன? அதனை அடைவதற்கான சரியான மார்க்கம் எது? இம்மையில் நான் மறுமைக்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கான பதில் யார் சரியாக தருகின்றீர்களோ அந்த பொற்கிழி தானாக அருந்து விழும் சொன்ன. அந்த பொற்கிழியை நீங்க பரிசாக பெற்றுக் கொள்ளலாம். பல்வேறு பண்டிதன்மார்கள் பாரதத்தின் பல 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 பகுதிகளில் இருந்து பண்டிதன்மார்கள், சித்தர்கள், ஞானிகள், ஜைன மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க, பௌத்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க, சைவ சித்தாந்தத்தை பின்பற்ற பல தரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அவங்க சித்தாந்தத்தை சொல்றாங்க. ஓ மன்னனே, நீ இதை பின்பற்ற வேண்டும், நீ அதை பின்பற்ற வேண்டும். ஒரு கிளி சரிந்த பாடு இல்லை, ஒரு கிளி அழுந்து விழுந்த பாடு இல்லை. பௌத்தம், ஜைனம், என்னென்னமோ சமணம், வைணவம் யாரெல்லாமோ சொல்றாங்க. ஒரு கிளி அப்படியே தான் நிக்குது. அப்போ மதுரையில இந்த மாதிரி பாண்டிய ராஜா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கொஞ்சம் பிராமணர்கள்லாம் மதுரைக்கு போயிருந்தாங்க. அவங்க திரும்ப வந்தா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்ப அழகான ஒரு பெருமாள், வடபத்திர சாயி பெருமாள், அப்படியே ஒரு ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருப்பார். அங்க விஷ்ணு சித்தர்னு ஒரு பக்தர் அழகான ஒரு நந்தவனம் வச்சுக்கிட்டு அதுல இருந்து பூக்களை பறித்து அழகா துளசி இலையெல்லாம் பறித்து பகவானுக்கு அற்புதமான மாலை, அழகழகான மாலைகளை தயார் செய்வார். தோமாலை, புஷ்ப கைங்கரியம், சேவை. அப்ப இந்த பிராமணர்லாம் சொன்னாங்க, விஷ்ணு சித்தா, நீ எப்பவுமே பெருமாளுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கியே, உனக்குதான் பெருமாளை தவிர ஒன்னும் தெரியாது, பெருமாளே சரணாகதின்னு இருக்க, நீ போய் சபையில போய் சொல்லு, பெருமாள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பொற்கிளி எடுத்துட்டு வாங்க. விஷ்ணு சித்தர் ரொம்ப பணிவான ஒரு பக்தர். அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு தகுதி ஒண்ணும் கிடையாது, நான்லாம் பெரிய பாண்டித்யம் உள்ளவனும் கிடையாது, ஏதோ என்னால முடிஞ்ச சேவை பகவானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சபையில போய் தத்துவங்களை பேசி இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் கைகரியம் உண்டு, நான் உண்டு, என் சேவை உண்டுன்னு இருக்கேன், எனக்கு இதுவே போதும், இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிராமணர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க போய் சொல்லுங்க, பெருமாளை பத்தி சொல்லுங்க, எனக்கு அந்த தகுதி ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு.
அன்று இரவு வந்து வடபத்திரசாயி பெருமாள் அந்த விஷ்ணு சித்தருடைய கனவுல வருகிறார். விஷ்ணு சித்தா, நீ போங்க, நீங்க போய் மதுரையில போய் ராஜாவுடைய சபையில நீங்க சொல்லுங்க, இந்த மனித குலத்தின் ஒரே குறிக்கோள் என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது. அதற்கான சரியான மார்க்கம் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தை யாரொருத்தர் இம்மையில் பின்பற்றுகிறார்களோ அவனுக்கு மறுமையில் மறுபிறப்பு கிடையாது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தக்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி. சோ அர்ஜுனா, அர்ஜுனா, யார் ஒருவர் எனது பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது அப்படின்னு உள்ளவாறு அறிந்து கொள்கிறார்களோ அவங்க இந்த உடலை விட்டதும் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரை அடைவதற்கான ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம் தான் சொல்லி பறைசாற்றி விட்டுவார். இப்ப பகவானே வந்து சொல்லிட்டாரு, விஷ்ணு சித்தர் மறுக்க முடியல. அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிளம்பி மதுரை மாநகரத்துக்கு வந்தார். மதுரை மாநகரத்துல பாண்டியராஜாவுடைய அரண்மனையில வந்து பாண்டிய மன்னர் பாக்குறாரு, இது வரைக்கும் எவ்வளவோ சாதுக்கள் வந்து போனாங்க, யாராலும் அவங்க தத்துவங்களை சொன்னாங்க, பொற்களி விழுந்த பாடில்ல. இதோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு வைணவர் வந்திருக்கிறார், சூரியனை போல தேஜஸ், தாமரை போல கண்கள், அப்படி பிரகாசிக்கிறார். மன்னர் அவரை வரவேற்று தக்க ஆசனம் கொடுத்து அவருக்கு பாத பூஜை எல்லாம் செஞ்சு, ஐயா நீங்களாவது சொல்லுங்க, எனக்கு பெரும் சந்தேகம், இந்த சந்தேகம் தீர்ந்த பாடில்ல, எனக்கு பதிலே கிடைக்கல. இந்த மனித குலத்தினுடைய இறுதி குறிக்கோள் என்ன, அந்த மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தை அடைவதற்கான மார்க்கம் என்ன, இம்மையில் மறுமைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அருள் கூர்ந்து சொல்லுங்க. அப்போ விஷ்ணு சித்தர் சொல்றார், பகவான் ஸ்ரீமன் நாராயணன், பகவான் கிருஷ்ணரே பரம சத்தியம், அவரே மனித வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள், அவரைத்தான் நாம் சரணடைய வேண்டும், அவரைத்தான் நாம் அடைய வேண்டும். அவரது திருவடிகள், அவரது தாமரை திருவடியைத்தான் நாம் அடைய வேண்டும். அதற்கான ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாகத்தான் ஒருவன் பகவானது தாமரை திருப்பாதத்தை அடைய முடியும். அப்படி சொன்ன உடனே அந்த மூங்கில் கம்பு வளைந்து பொற்கிளி அருந்து அவர் விஷ்ணு சித்தருடைய தாமரை பாதத்தில் விழுந்தது. மன்னர் அரியாசனத்தின் இறங்கி ஓடி வந்து சாஷ்டாங்கமாக ஒரு தண்டம் தரையில் விழுவது போல நமஸ்காரம் செய்தார். தன் தங்க கிரீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த அந்த தல சிரசு வந்து அவர் சிரசை தரையில் தாழ்த்தி விஷ்ணு சித்தரின் பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் செய்தார். என்ன பெரிய விடை கிடைத்து விட்டது. என் வாழ்க்கையின் குறிக்கோள் நான் அறிந்து கொண்டேன். இம்மையில் மறுமைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், பக்தி மார்க்கத்தையே பின்பற்ற வேண்டும், பகவான் ஸ்ரீ நாராயணனுக்கு சேவை செய்ய வேண்டும். இது அல்லவா இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம். இப்பேற்பட்ட உன்னதமான ரகசியத்தை கற்றுக் கொடுத்த தாங்கள் என் குருநாதர் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சித்தர் ஒரு பட்டத்து யானை மேல உட்கார வச்சு துந்துபி மத்தளம் எல்லாம் முழங்க, யானை கர்ஜிக்க, மத்தளங்களும் துந்துபிகளும் முழங்க, மதுரை மாநகரத்துல விஷ்ணு சித்தர் ஒரு பட்டத்து யானை மேல உட்கார வச்சு வெஞ்சாமர குடை வீச பெரும் படைகளோடும் பிராமணர்களோடும் வேத மந்திரங்களை பாராயணம் செய்ய பெரும் ஊர்வலமாவே செஞ்சுட்டார். அங்க வந்து கூடல் அழக பெருமாள் இருக்கார் மதுரையில, ரொம்ப அழகான கூடல் அழகர். அந்த கூடல் அழக பெருமாள் பாக்குறாரு, என் பக்தனுக்கு இவ்வளவு ராஜ மரியாதையா, என் பக்தன் விஷ்ணு சித்தனை வந்து பட்டத்து யாழ் மேல உட்கார வச்சு அவருக்கு வந்து வெஞ்சாமரம் எல்லாம் வீசி வெண்கொற்றை குடைபிடித்து அவர் புகழ் பாடுறாங்களா, அந்த கண்கல்லா காட்சியை நான் பார்க்க வேண்டாமா? பாருங்க, பகவானுக்கு எப்பவுமே தன் பக்தர்களை புகழ்வதில் ஒரு பேரானந்தம் அடைச்சிருவார். உடனே பகவான் தன் கருடரை அழைக்கிறார். கருடர் ரெடியா இருக்காரு. கருடர் வந்து எப்ப பகவான் கூப்பிடுவார்னு தயாரா இருக்கு. தாயார் பிராட்டி லக்ஷ்மி தேவி மடியில் அமர்த்தி கொண்டு கருடர் மேல ஆகாசத்தில் தோன்றிவிட்டார் பகவான். கோடிக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள், 1 2 இல்ல, கோடிக்கணக்கான பேர். இன்னைக்கும் மதுரையில வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்க போறாருன்னா லட்சோப லட்சம் மக்கள் கூட்டமா வர. அன்றைக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்கு. அப்ப பார்த்தா அந்த விஷ்ணு சித்தரை வந்து தரிசனம் பாக்குறதுக்கு அந்த விஷ்ணு சித்தருடைய அந்த புகழை காண்பதற்காக பகவான் வந்து விட்டார்.
இப்போ சாதாரணப்பட்ட மக்கள் யாருமே பகவானை பார்த்ததே இல்லை. நம்மை போல அறியாமையில் இருக்கிறவங்க, புலன்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க, புலன்புமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, சுயநலம் படைத்தவங்க, பௌதிக ஆசை அதிகமா உள்ளவங்க, பௌதிக பற்றுதல் உள்ளவங்க, காமம், கோபம், பேராசை இந்த குணங்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறவங்க பகவானை நேருக்கு நேரா பாக்குற பாக்கியத்தை இழந்துட்டோம். நம்ம அசுத்தமாயிட்டோம். பரிசுத்தமானவருக்கு மட்டுமே பகவான் காட்சி கொடுப்பார். ஏன்னா பகவான் பவித்ரம். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அந்த பகவானை எப்படி இந்த ஜடக்கண்களால காண முடியும்? அந்த பகவானை எப்படி இந்த குறையுடைய புலன்களால காண முடியும்? அந்த பகவானை எப்படி இந்த வீழ்ந்த ஆன்மாவனால காண முடியும்? ஆனா விஷ்ணு சித்தர் என்ற ஒரு பக்தருக்கு தரிசனம் கொடுக்க வந்த பகவான் கோடிக்கணக்கான மக்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அன்னைக்குதான் அந்த கோடிக்கணக்கான மக்களும் பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பார்க்கிறாங்க. அப்படியே கண்களெல்லாம் விரிந்து போய் வாயெல்லாம் திறந்து ஆச்சரியத்துல, ஓ எம்பெருமானே, கேசவா, மாதவா, கோவிந்தா, நீ இவ்வளவு அழகா! அப்படியே கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாறி காது வரை மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், என்றுமே வாடாத ஒரு வைஜெயந்தி மாலை அணிந்திருக்கார். மார்புல ஸ்ரீவஸ்துக்குரி, கழுத்துல கௌஸ்தூமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, 4 கரங்களோடு வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ, அந்த வாசுதேவ கிருஷ்ணன் 4 கரங்களோட, சங்கம் சக்கரம் கதை தாமரையோட அப்படியே பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படியே கண்களெல்லாம் பூரித்து போய், பகவான் கிருஷ்ணர் இவ்வளவு அழகா இருப்பாரா? நாங்க கிருஷ்ணர் அழகுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் சாஸ்திரத்துல. இப்ப நேருக்கு நேரா பாக்குறோம். அந்த பகவானுடைய அழகை கண்டு கண் சிமிட்டாம அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க. உடனே விஷ்ணு சித்தர் பார்த்தாரு, அடடா, இவ்வளவு லட்சோப லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பகவானு கண் சிமிட்டாம பாக்குறாங்களே, அவருக்கு திருஷ்டி பட்டு போயிடாதா? பகவானுக்கு திருஷ்டி சுத்தி போடணுமே. அப்பதான் அவர் பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு அந்த பாட்டு பாடுறார். அந்த பகவானுக்கு அந்த பாட்டை பாடி பல்லாண்டு பாட்டு பாடினதுனால பகவானுக்கே அவர் பல்லாண்டு பாடியதால பெரிய ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார். பிற்காலத்து ஒரு பெரிய ஆழ்வார். கோதை நாச்சியார் ஆண்டாளை பகவானுக்கு திருமணம் செய்து கொடுத்து பகவானுடைய சம்பந்தியாவே ஆயிட்டார். அவ்வளவு பெரிய, அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு லீலை. அப்போ இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது. அன்றைக்கு பெரியாழ்வார் இதை நிரூபித்து காமிச்சார். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. சமீபத்துல சில பிரபுபாதர் பெரியாழ்வாருடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள் உலகெல்லாம் போய் பறைசாற்றினார். உலகெல்லாம் அயராது உழைத்தார். 12 வருடங்கள்ல உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு 7 கண்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை அடைவதற்கு ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம், நாம ஜபம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதாலும் பாடுவதாலும் கேட்பதாலும் உடனடியாக நம் பரிசுத்தமாயி நம்ம இந்த உடலை விடக்கூடிய சமயத்துல பகவானை நினைத்தோம். அப்ப வாழும்போது நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும்னு சொன்னா உடலை விடும்போது இயல்பாவே கிருஷ்ணரை நினைப்போம். இல்லாட்டி உடலை விடும்போது வேற என்னெல்லாம் வரும். நம்ம வாழும் போது கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணல, முதல்ல எனக்கு மரணம் எப்போ வரும் தெரியாது. அது முதல் கேரண்டி. ஏன்னா பரிசித் மகாராஜுக்கு ஒரு கேரண்டி இருந்தது, அவருக்கு இன்னையில இருந்து 7வது நாள் இறக்க போறாரு. அப்போ பரிசித் மகாராஜுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து 7வது நாள் இறக்க போறார். தன்னுடைய மரணம் முன்கூட்டி அறிந்த ஆன்மீகவாதிகள் ஒரு சிலர் மட்டுமே. பரிசித் மகாராஜ் தெரியும் இன்னையில இருந்து 7வது நாள் இறக்க போறோம். கட்டுவாங்க மகாராஜா தெரியும் இன்னும் ஒரு முகூர்த்தம் 40 நிமிஷம் தான் நான் உயிரோடு இருக்க போறேன். அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு 7வது நாள் நான் உடலை விட போறேன். அதனால அவர் பாகவதம் கேட்க ஆரம்பிச்சார். அப்போ நம்ம கிருஷ்ண உணர்வை எவ்வளவுக்கு தீவிரமா பயிற்சி பண்றோமோ அந்த பயிற்சி மரணம்ங்கிற பரீட்சை மூலமா சோதிக்கப்படும்.
அப்போ எனக்கு எப்ப வேணா மரணம் வரலாம். இன்னையில இருந்து ஒரு 7 நிமிஷம் கழிச்சு வரலாம், 70 நிமிஷம் கழிச்சு வரலாம், 70 நாள் கழிச்சு வரலாம், 70 வருஷம் கழிச்சு வரலாம், 70 மாசம் கழிச்சு வரலாம். ஆனா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் இறக்க போறேன், அது கன்ஃபார்ம். எனக்கு மரணம்ங்கிற பரீட்சை எப்போன்னு தெரியாது, ஆனா பரீட்சை உண்டு. நம்ம எல்லாருக்கும் மரணங்கிற பரீட்சை உண்டு, ஆனா எப்போன்னு தெரியாது. ஆனா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. என்ன கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சு? அந்த மரணத்தின் தருவாயில் நீ பகவானை நினைக்க வேண்டும். இதான் ஆன்சர். இப்ப ஆன்சர் சீட் லீக் ஆயிடுச்சு. ஆன்சர் சீட் வந்து லீக் ஆயிடுச்சு. மரணத்தின் தருவாயில பகவான் நினைக்கணும். அப்படின்னா வாழும் போதும் நான் பகவானை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப எனி டைம் எந்த நேரம் எனக்கு மரணம் வந்தாலும் ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் பகவான் நினைச்சுன்னு இந்த உடலை விட. நெக்ஸ்ட் வர்ஸ், அடுத்த ஸ்லோகம் 7வது. प्रायेण मुनयो राजन् निवृत्ता विदिशेषतः नैर्गुण्यस्त रमन्दे स्म गुणानो कदने हरि. ஓ பரிசித் மகாராஜனே, முக்கியமான கட்டுப்பாடுகளுக்கும் அதன் விதிகளுக்கும் அப்பாற்பட்டுள்ள மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள் பகவானின் பெருமைகளை பாடுவதில் ஆனந்தம் அடைகின்றன. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்லோகத்துல கட்டுப்பாட்டு விதிமுறைகள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் பெரும்பாலும் மக்களுக்கு, நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க, பெரும்பாலும் மக்களுக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு என்ன உண்டு. சரி கோயிலுக்கு போலாம், சாமி கும்பிடணும், ஓ தாராளமா சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம், தப்பொன்னும் இல்ல, எல்லாம் தயாரா இருக்கும். ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது சொன்னீங்க, நாங்க பேக் அடிச்சு. எந்த கட்டுப்பாடு விதிக்கூடாது, எந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, எந்த விதிமுறை இருக்கக்கூடாது. நீ நினைச்சா கோயிலுக்கு வரலாம், நினைச்சா போகலாம், அப்படி இருந்தா ஓகே. அப்ப மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா, பக்தி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க மக்கள். பெரும்பாலும் மக்கள் அனைவரும் பக்தி செய்வதற்கு தயார். ஆனா கட்டுப்பாடோடு கூடிய விதிமுறைகளோடு கூடிய பக்தி செய்ய தயாரா இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கட்டுப்பாடு விதிமுறைகள் வந்துருச்சுன்னா நான் சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டியது வரும். புலன்பத்தில் பற்றுதல் கொள்ளக்கூடாது, பௌதிகமான விஷயங்கள் பற்றுதல் கொள்ளக்கூடாது, பேராசை கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தானே பிரச்சனையே இப்போ. இதெல்லாம் எப்படி விட்டு வர்றது? அதெல்லாம் நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லாதீங்க, பக்தி சொல்லுங்க, வந்து பண்றோம். சட்ட திட்டத்துக்கு உட்பட்ட பக்தி எங்களுக்கு வேணாம். இது எப்படின்னா, என் குழந்தை ஸ்கூல்ல போய் படிக்கணும், ஆனா அங்க டிசிப்ளின் எல்லாம் ஒழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, சட்டத்திட்டம் எல்லாம் ஒண்ணு இருக்கக்கூடாது, ஆனா நான் ஸ்கூல்ல போய் சேர்ப்பேன். அந்த மாதிரி யாரா பண்ணுவோமா? இப்ப கிட்டத்தட்ட இங்க ஒரு 700 பேர் இருக்கு. நம்ம குழந்தைகளை ஏதோ ஒரு ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒரு யூனிவர்சிட்டியில சேர்க்கிறோம். அந்த ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டியில எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம், தோணுனா பரீட்சை எழுதலாம், இல்லாட்டி செமஸ்டர் பீஸ் பண்ணாலும் வேலை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பீஸை மட்டும் கட்டிடுங்க, உங்க பையன் எழுதுனா என்ன, எழுதுனா என்ன. இந்த மாதிரி சொன்னா அந்த ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, யூனிவர்சிட்டியோ நம்ம குழந்தைகளை சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். அப்ப அங்க மட்டும் நமக்கு கட்டுப்பாட்டு விதிமுறை தேவை இருக்கு. ஏன்னா என் பையன் நல்லா படிச்சு வரணும், நல்ல நாலேஜபிள் பர்சனா இருக்கணும், ப்ராப்பரா அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், அப்படின்னா எனக்கு சில சட்டத்திட்டம் இருக்கு. அதே போலதான் ஆன்மீக பாதையில இறைவனை நாம் உணர்வதற்கு நமக்கு சில சட்டதிட்டங்கள் தேவைப்படுகின்றன. அப்ப நம்மை போன்ற ஆரம்ப நிலை பக்தர், ஏன்னா நமக்கு கிருஷ்ணர் மேல இயல்பான பக்தி கிடையாது. நம்மெல்லாம் அப்படி பிறக்கும் போதே கிருஷ்ணா அப்படின்னு அழுது அப்படியே புலம்பி பகவானை மறக்க முடியாம அந்த பக்தி பரவசத்துல எல்லாம் வந்து பிறக்கல. நம்ம கிருஷ்ணரை மறந்து போய் தலை குப்புற இந்த ஜட உலகத்துல வந்து விழுந்திருக்கணும். அப்ப நமது பிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப வேதனைக்கு உண்டானது. ஏன்னா பிறக்கும் போதும் அழுகிறோம், இறக்கும் போதும் அழுகிறோம், நோய் வந்தாலும் அழுகிறோம், வயோதிகமானாலும் அழுகிறோம். அப்ப வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே தான் இருக்கு. வாழ்க்கை பூரா அழுகுதான். அதெல்லாம் நம்ம பிறப்பு அவ்வளவு சிறப்பு இல்லை. சரி, அப்ப என்ன ஆச்சு? என்னது பிறப்பு வந்து நான் வந்து இந்த ஜட உலகத்துல பகவான் வேணான்னு வந்துட்டேன், எனக்கு கிருஷ்ணர் வேணான்னு இந்த ஜட உலகத்துல வந்துட்டேன். இப்ப நான் கிருஷ்ணர்கிட்ட திரும்ப போகணும்னா நான் அந்த கிருஷ்ண பக்தியில கூடிய சில சட்டத்திட்டங்களை பின்பற்ற ஆரம்பிக்கும். பொதுவா மக்கள்கிட்ட சட்ட திட்டங்களை சொன்னாலே பிடிக்காது.
அதுல முதல் சட்டத்திட்டமே அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில எத்தனை மணிக்கு இன்னைக்கு எல்லாருக்கும்? 6 மணி 7 மணி. நோ, அதிகாலைனா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன, பிரம்ம முகூர்த்த நேரம். அப்புறம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அப்புறம் பகவானுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏகாதசி உபவாசம், இந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள்லாம் ஆச்சாரியர் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது பக்திக்கு பேர் வந்து சாதனா பக்தின்னு பேர். வைதி பக்தி அல்லது சாதனா பக்தி. எதற்காக நமக்கு வைதி பக்தி சாதனா பக்தி தேவைப்படுதுன்னா, நமக்கு இயல்பா பக்தி இல்ல. கிருஷ்ணர் மேல அப்படி பிரேம பக்தியோ பாவ பக்தியோ இல்ல. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பாகவதம் பேசுறோம். பேசுன நானும் அழுகல, கேட்ட நீங்களும் அழுகல. ஆனா உண்மையில பாகவதம் பேசினா கண்ணுல கண்ணீர் வரணும். அப்ப எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு இல்ல, கிருஷ்ணர் மேல பக்தி இல்ல. அதனால நான் பாகவதம் பேசும்போது என் கண்ணுல கண்ணீர் வரல. சரி, கேட்கிற உங்க கண்ணியாவது கண்ணீர் வந்துதா? இல்ல. ஏன்னா நமக்கும் அந்த நிலை இல்லை. அப்போ நமக்கு பக்தியை பயிற்சி செய்வதற்கு சில ஒழுக்க விதிமுறைகள் தேவைப்படும். அப்ப அதை நான் வந்து ஆச்சாரியர் சொன்ன மாதிரி சட்டத்திட்டங்களை பின்பற்றி கொண்டே வரும்போது படிப்படியா நமக்கு என்ன ஆகும்னா, பகவான் மேல ஒரு அன்பு வர ஆரம்பிக்கும். அதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், அத சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனம் ஜெயா. ஓ செல்வத்தை வெல்பவனே எனது அன்பு அர்ஜுனா, எனது அன்பு அர்ஜுனா, என் மீது உன் மனதை நிறுத்த முடியவில்லையா? ஆமா கிருஷ்ணா, நானும் உங்களை நினைக்கணும் தான் பாக்குறேன், நினைக்க முடியல. ஜபமாலை கையில் எடுத்து ஹரே கிருஷ்ணான்னு ஒரு 4 மந்திரம் தான் சொல்லிப்ப மனசு வேற எங்கேயோ ஓடி போச்சு. நானும் கிருஷ்ணர் மேல மனசை நிறுத்தணும்னு பாக்குற முடிய மாட்டேங்குது. அது முடியல கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீசற காற்றை கூட பிடிச்சு கட்டிடலாம் போல இருக்கு, மனதை கட்டுப்படுத்த முடியலையே. அப்ப பகவான் சொல்ற, சரி, உன் மனதை என் மேல நிறுத்த முடியலையா? அத சித்தம் சமாதாது நசக்னோசி மயி ஸ்திரம். ஸ்திரம்னா உறுதி, மைனா எம்மே, பிறளாது. உன் மனதை பிறழாது என் மேல் நிறுத்த முடியல. கரெக்டா? ஆமா கிருஷ்ணா, என் மனதை பிறளாம உங்க மேல நிறுத்த முடியல. என்ன பண்றது? கஷ்டமா இருக்கே. அப்பியாச யோகேன ததோ, நீ பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவது மூலமாக மாம் இச்சாப்தும் தனம் ஜெயா, என் மேல் ஒரு விருப்பத்தை வளர்த்துக் கொள்வாய். அப்ப யாருக்கு பக்தி யோகத்துல சட்டத்திட்டம் தேவை? நம்மள மாதிரி ஆரம்ப நிலையில உள்ளவங்க. ஆனா தூய பக்தர்கள், பிருந்தாவனத்து கோபர்கள் கோபிகள், இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அவங்க யோகா பண்ண வேண்டியது இல்ல, அவங்க தவம் பண்ண வேண்டியது இல்ல, அவங்க தியானம் ஒன்னும் பண்ண வேண்டாம். அவங்க இயல்பாவே கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காங்க. பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் இயல்பாவே கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காங்க. அப்ப அந்த பிரேமம், கிருஷ்ணர் மேல உள்ள அந்த பிரேமம், அந்த அன்பு, அந்த பாவம் நமக்கு வரும்னா அது உயர்ந்த நிலையில் இருக்கு. அந்த நிலையை நோக்கி நான் முன்னேற வேண்டுமானால் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த பக்தியோகத்தின் நெறிமுறைகளை தீவிரமா அப்படி சின்சியரா பிராக்டிஸ் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பகவானுடைய லீலைகளை பாடுவதிலும் கேட்பதிலும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதுல வந்து அட்டாச்மெண்ட், அந்த பற்றுதல் அதிகமாகும் போது அது ஆனந்தமா மாறும். ஓகே, அடுத்த verse, நெக்ஸ்ட் ஸ்லோகா, verse number 8. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் அதீதவான்வபராதோ பிதுர்வைபாயநாதகம். தாப்பரிகத்தின் இறுதியில் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் பெயர் கொண்டதும் வேதங்களுக்கு சமமானதுமான இந்த சிறந்த வேத அனுபந்தத்தை எனது தந்தையான சில துவாபாயன வியாசரிடமிருந்து நான் கற்றறிந்தேன். இப்போ இங்க ஒரு நடைமுறைக்கான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகதே கோசாமி என்பவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. தாயின் கருவில் இருக்கும் போதே நான் வெளியில வரமாட்டேன், தாயினுடைய கருவை விட்டு நான் வெளியில வந்துட்டா இந்த ஜட உலகம் என்ற பற்றுதல் மாயை என்னை பிடித்து கொள்ளும். அப்புறம் நான் வந்து கிருஷ்ணரை மறந்து போயிருவேன், நான் வரமாட்டேன். அப்பா அம்மா கதறி அழறாங்க, மகனே வெளியே வாடா, வரவே மாட்டேங்க. அப்புறம் பகவானே வந்து சொன்னாரு, சுகா நீ வெளியில வா, உன்னை மாயை பிடிக்காது. மாயின் எஜமானனே வந்து சொல்றாரு, மாயாதேவியோட எஜமானன் பகவான், அந்த மாயக்கண்ணன் அவரே வந்து சொல்றாரு, ஏ சுகா நீ வெளியே வா, உன்னை மாயை பிடிக்காது. பகவான் சொன்னதுக்கு அப்புறம் சுகதேவர் வெளியே வந்தாரு. அம்மாவுடைய கருவுல இருந்து வெளியில வந்தவர் அடுத்த செகண்ட் ஒரு இளம் வாலிபனா நிக்கிறார். நம்ம ஊர்ல சினிமா பாட்டுல வந்து ஒரே பாட்டுல ஹீரோ வந்து குழந்தையா இருந்து பணக்காரனாயி இளைஞனாயி டூயட் எல்லாம் பாட ஆரம்பிச்சிருவார். அது வந்து போலி.
ஆனா இது நிஜ அசல். இங்க அசல் என்ன நடந்தது? சுகதேவர் வந்து தாயினுடைய கருவிலிருந்து வந்து அடுத்த செகண்ட் வந்து ஒரு இளம் வாலிபனார். அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் போடல. அந்த போட்டோல பாருங்க, அந்த நீல கலர்ல ஒருத்தர், அந்த மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருக்காரு இல்லையா, அவர் தான் சுகதேவர். இங்க இருக்கிற இந்த போட்டோல நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே தேஜஸ் சூரியனை போல பிரகாசிக்கிறார், தாமரை போல கண்கள், அப்படியே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். சுகதேவர் தோற்றத்துல பகவான் கிருஷ்ணரை போலயே இருப்பார், அந்த மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். அவர் நடந்து போறாரு, ஆடைகள் எல்லாம் ஒண்ணும் போடல, திக்குகளை தான் ஆடையா உடுத்திருக்காரு. வியாசர் என்ன பண்றாரு? என்னடா பையன் வந்து, நான் அப்பா உட்கார்ந்துருக்கேன், பக்கத்துல அம்மா இருக்கா, ரெண்டு பேரையும் பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். உங்க வீட்டுல ஒரு குழந்தை வந்து திடீர்னு அப்பா அம்மா முன்னாடி எந்திரிச்சு ரெண்டு பேரும் கண்டுக்காம நடந்து போனா எப்படி? ஏய் என்னடா, எங்கடா போறேன், என்கிட்ட சொல்லாம போறியாடான்னு பின்னாடி போகணும். எங்கடா போறேன், எங்கடா போறேன்? அந்த மாதிரி வியாசர் பின்னாடி ஓடுறார், சுகதேவர் முன்னாடி போயிட்டு இருக்கார், வியாசர் பின்னாடி ஓடுறார். மகனே, 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 போகாத, போகாத, போகாத. நீங்க ஃபாரஸ்ட்ல வந்து திக் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அடர்ந்த காட்டுல போய் நம்ம பேசினா அது எக்கோ ஆகும், அது எதிரொலிக்கும், மரங்கள்ல அது ரிப்பீட் பண்ணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ஹரே, ஹரே, அப்படி அப்படி எக்கோ வரும். இப்போ சுகதேவர் பின்னாடி போறாரு, வியாசர் பின்னாடி போறாரு, சுகதேவர் மகனே மகனேன்னு போறாரு, மறந்தா பேசிட்டு அவர் போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்குறேன்னு. ஏ சுகா, இல்லடா, நான் உனக்கு பாகவதம் சொல்லி தரேன். அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டேன். எப்படி? ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, அந்த தன்னை உணர்ந்த பிரம்மம், சுக பிரம்மம், தன்னை உணர்ந்த ஆத்மா அப்படி போயிட்டு இருக்கச்ச வியாசர் கூப்பிடும்போது திரும்பி கூட பார்க்கல. நான் பாகவதம் சொல்லி தரேன்னு சொன்னார், உடனே திரும்ப வந்துட்டேன். அப்போ தனது தந்தையும் குருவுமான வியாசத்திலிருந்து சுகதேவர் பாகவதம் கற்றுக்கொண்டார். அப்ப இங்க என்ன முக்கியமான பாடம் சொன்னா, பாகவதம் வந்து எல்லோரையும் கவரக்கூடியது. ஏன்னா பாகவதம் என்பது பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது தெய்வீகமான லீலைகள் நிறைந்தது. அப்போ சுகதேவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவாக இருந்தாலும், அவர் வந்து பிரம்மத்தை தியானித்துக் கொண்டிருந்தாலும், அவர் பாகவதம் என்று கேட்ட உடனேதான் அவர் வந்து கிருஷ்ணன் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துறார். அப்போ இங்க ஒரு அழகான உதாரணம் பிரபுபாத் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு அஷ்டாங்க யோகியோ ஞான யோகியோ அந்த யோகத்தை கைவிட்டு விட்டு பக்தி மார்க்கத்துக்கு வந்தவங்க இருக்காங்க. இப்ப 4 குமாரர்கள், சுகதேவர், இவங்கெல்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அவங்க மற்ற யோகத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு பக்தி தொண்டை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பக்தி தொண்டை கைவிட்டு விட்டு மற்ற யோகத்தை ஏற்றுக்கொண்டவர் சரித்திரத்துல கிடையாது. பக்தி ஒரு முறை பக்தி பாதைக்கு வந்தவங்க, ஒரு முறை பக்தி பாதைக்கு வந்தவங்க இந்த பக்தி மார்க்கத்தை கைவிட்டு விட்டு நான் ஞான மார்க்கத்துக்கு சென்று விட்டேன், யோக நோ நோ, ஹிஸ்டரியிலே கிடையாது, வரலாறுலயே கிடையாது. ஆனா பரிசித்த சுகதேவரும் 4 குமாரர்களும் அவங்க பிரம்மவாதிகளா இருந்தாலும் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்டு அவங்களும் முதல் தரமான பக்தரான. அதுதான் பக்தி தொண்டுடைய சிறப்பு, பாகவதத்துடைய மகிமை. அடுத்தது 9வது ஸ்லோகம். பரிநிஷ்டிதோ அபி நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலயா கிரகீத சேத ராஜர்ஷே ஆக்ஞானம் பத் அதீதவான். புண்ணிய புருஷரான மகாராஜரே, நான் ஆன்மீகத்தில் பூர்ணமாக நிலை பெற்றிருந்தேன். இருப்பினும் ஞான ஒளியூட்டும் ஸ்லோகங்களால் விவரிக்கப்படும் பகவானுடைய திவ்யமான லீலைகளின் வர்ணனைகளால் நான் கவரப்பட்டேன். பாத்தீங்களா, சுகதேவர் வந்து கற்றறிந்த பெரும் பண்டிதன், வியாசரின் புதல்வன், தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்பேற்பட்ட நிலையில் இருந்த அவர் கூட பாகவதம் கேட்ட உடனே பகவான் லீலைகளால் கவரப்பட்டு தன்னை அப்படியே மறந்து விட்டார், அந்த லீலைகளில் லயத்து விட்டார். அவர் தூய பக்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். நெக்ஸ்ட் வர்ஸ், 10வது ஸ்லோகம். தத் அகம் தே அபிதாஸ்யாமி மகாபௌருஷிகோ பவான் யஸ்ய ஸ்ரத்ததாம் ஆசு ஷான்முகுந்தே மதி சதி. நீங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தராகையால் அதே ஸ்ரீமத் பாகவதத்தை உங்களுக்கு நான் கூறப்போகிறேன். ஸ்ரீமத் பாகவதத்தை முழு கவனத்துடனும் வணக்கத்துடனும் கேட்பவர்
முக்தி அளிப்பவரான பரமபுருஷரிடம் உறுதியான நம்பிக்கையை பெறுவார். ஏன் பாகவதம் கேட்க வேண்டும்? ஏன் பாகவதம் கற்க வேண்டும்? பாகவதத்தை யாரிடமிருந்து கேட்க வேண்டும்? பாகவதத்தை யாரிடமிருந்து கற்க வேண்டும்? அழகான பதில் இங்க இந்த ஸ்லோகத்துல ஏன் ஒருவர் பாகவதம் கேட்க வேண்டும்? பாகவதம் யார் ஒருத்தர் தொடர்ந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் மேல பரிபூர்ணமான நம்பிக்கை ஏற்படும். ஃபர்ம் ஃபெய்த், நிஷ்டா, உறுதியான நம்பிக்கை, விசுவாசம். இத பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலே சொல்லியிருக்கு. நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. யார் ஒருத்தர் தொடர்ந்து பாகவதம் கேட்கிறாங்களோ நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, எவ்ரி டே ரொம்ப டிசிப்ளினோட ஒழுக்கமா தினமும் தவறாம யார் ஒருத்தர் பாகவதம் கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தூய பக்தி தொண்டு கிடைக்கும். பகவான் மேல பூர்ணமான அன்பு கிடைக்கும். ஏன்னா பாகவதமும் கிருஷ்ணரும் வேற வேறே இல்லை. பாகவதத்தை பத்தி சொல்லும் போது பிரபுபாதர் என்ன சொல்றார்? ஸ்ரீமத் பாகவதம் இஸ் a literary incarnation of Lord Krishna. ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரம் ஆகும். பகவான் பாகவத ரூபத்தில் இருக்கார். சப்த பிரம்மமாகிற சவுண்ட் இன்கார்னேஷன். இந்த ஸ்லோகா இப்ப நம்ம படிச்ச பாகவத ஸ்லோகமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. சரி சுவாமி, இவ்வளவு பெருமையா பாகவதத்தை பத்தி பேசுறீங்க, கேட்கிறோம், சொல்றோம். பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரிடமிருந்து கேட்க வேண்டும்? பாகவதோ பரக்கியா பாகவதஸ்தானே. புத்தக பாகவதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதரை அணுக வேண்டும். புத்தக பாகவத்தை அறிந்து கொள்ள பக்தர் பாகவதத்தை போகும். அதனால நமக்கு பாகவதம்னா என்னன்னு புரியணும்னா பிரபுபாடைய கமெண்ட்ரி, பிரபுபாடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்ரீமத் பாகவதத்துல மொத்தம் 18,000 ஸ்லோகம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிரபுபாடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வார்த்தை அதோடைய அர்த்தம் என்ன, அவருடைய உள்கருத்து என்ன, அவருடைய பொருள் என்ன, மிக அழகாக தெளிவாக பிரபுபாதர் விளக்கியிருக்கிறார். இல்லாட்டி பாகவதத்துல ஒரு வார்த்தையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ புஸ்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்திலிருந்து கற்க வேண்டும். குரு பரம்பரையில் வரக்கூடிய சாதுக்கள் இருந்து கற்க வேண்டும். குருமார்களிருந்து கற்க வேண்டும். சேவை செய்து கற்க வேண்டும். புத்தக பாகவதத்தை நடைமுறையில பயிற்சி, புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணும் பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் பாகவதம்னா என்னன்னு நமக்கு புரியும். இல்லாட்டி ஒரு வார்த்தை புரியாது. நெக்ஸ்ட் வர்ஸ் 11th verse 11வது ஸ்லோகம். ஏதன்னித்வித்யமானானாம் இச்சாதாமகுதோபயம் யோகினாம் நிர்பநிர்ணீதாம் ஹரே நாமானு கீர்த்தனம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஹரேர் நாமானு கீர்த்தனம். சுகதே கோசாமி பரிச்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு? சுகதே கோசாமி பரிச்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு? ஓ மகாராஜா, பெரும் அதிகாரிகள் பகவானின் புனித நாமங்களை இடைவிடாமல் பாடிய வண்ணமாக இருக்கின்றனர். அவர்களின் வழியை பின்பற்றுவதே சந்தேகமும் பயமும் அற்றதும் அனைவருக்கும் வெற்றி அளிக்கக்கூடியதுமான வழியாகும். இந்த வழி அனைத்து பௌதிக ஆசையிலிருந்தும் விடுபட்டவர்களுக்கும், பௌதிக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கும் மற்றும் உன்னதமான அறிவில் பயனாக சுய திருப்தி அடைந்தவர்களுக்கும் ஏற்றதாகும். அப்ப பக்தி மார்க்கம் எல்லோருக்கும் ஏற்றது. அந்த பக்தி மார்க்கத்தில் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவானை பற்றி இடைவிடாமல் ஜபிப்பது, பாடுவது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ இங்க சுகதே கோசாமி என்ன உறுதியா பறைசாற்றுகிறார்னு சொன்னா, பகவானின் புனித நாமத்தை இடைவிடாமல் பாடிய வண்ணம் இருக்கின்றனர். நாரதர், சனகாதி முனிவர்கள், சனத்குமாரர்கள், 4 குமாரர்கள், நாரதர், சுகதே கோசாமி ஆகச் சிறந்த பக்தர்கள், பெரும் சாதுக்கள், மகாஜனங்கள், பிரகலாதன், மகாதேவன், பிரம்மதேவர், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமார, 4 குமாரர், கபில வாசுதேவர், பிரகலாத, பீஷ்மதேவர், ஜனக மகராஜ், வையாசகி, சுகதே கோசாமி, பலி மகராஜ், யமராஜ், இந்த 12 மகாஜனங்கள்
இவங்கெல்லாம் எப்பவுமே பகவானது திருநாமத்தை இடைவிடாமல் பாடிக்கொண்டு கண்டினியூஸா சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தஷ திடப்ரதா, எப்போதும் இடையறாது பகவான் புனித நாமத்தை பாடிக்கிட்டே இருக்கார், ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் உறுதியான மனதோடு. அந்த மாதிரி வலிய, அந்த மாதிரி சாதுக்கள், மகாஜனங்கள், அந்த மகாஜனங்களை அடிச்சு விட்ட யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு சந்தேகம், பயம் எல்லாம் போய் அவங்க வாழ்க்கையே வெற்றி தான். பரம்பிரஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், ஸ்ரீ கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் எப்பவும் உன்னதமான வெற்றி. சைத்தன்யமா அப்படி சொல்றார், பரம்பிரஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், பகவானது கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்துக்கு எப்பொழுதும் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணா யத்ர பார்த்தோ தனுத்தரா தத்ர சே விஜயோ பூதிர் திருவாநீதி மதிர்மம. எங்க உன்னதமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண யோகேஸ்வரன், எல்லா யோகத்தின் அரசனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றாரோ, எங்க உன்னதமான வில்லாளி அர்ஜுனன் இருக்கின்றாரோ, அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கு. அப்ப பகவான் நாமத்துல பகவான் இருக்கார். கலியுகத்துல பகவானை நம்ம நேருக்கு நேரா பார்க்க முடியல, அந்த வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். நாம் அசுத்தமாயிருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக வேண்டும். இந்த ஆன்மா பரிசுத்தமான ஆன்மாவாகும் பொழுது அந்த பரமாத்மாவை உணர முடியும். அப்ப ஆன்மா பரிசுத்தமான ஆன்மா ஆக வேண்டுமானால் அவன் பகவான் நாமத்தை இடையராது உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் நாமத்தை ரொம்ப கவனமா உச்சரிக்கிறோமோ, குற்றங்களை தவிர்த்து. நீங்க உங்க வாட்ஸ்அப்ல அட்மின் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பகவான் நாமத்தை உச்சரிக்கிற ஒரு வைணவர், ஒரு கிருஷ்ண பக்தர் 10 குற்றங்களை தவிர்க்க வேண்டும். யாரெல்லாம் பகவானின் நாமத்தை உச்சரிக்கிறோமோ நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள் அந்த 10 குற்றங்களை தவிர்க்க வேண்டும். அந்த 10 குற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம், அதை மனப்பாடம் பண்ணிக்கங்க, தினமும் ஞாபகப்படுத்திக்கங்க. தெரிஞ்சாதவங்க உங்க அட்மின்ட்ட சொன்னா அதை போடுவாங்க. 10 offense against the holy name of the Lord. பகவானின் புனிதநாமத்தை உச்சரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். அதை நம்ம கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். நாங்க கோயில்ல என்ன பண்ணுவோம், தினமும் அந்த 10 குற்றங்களை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா மறந்து போயிடும். மறந்தும் கூட தவறு செய்திடக்கூடாது, மறந்தும் கூட குற்றம் செய்து விடக்கூடாது. அதனால அந்த 10 குற்றங்களை படித்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பகவான் நாமத்தை யார் ஒரு குற்றமற்று ஜபிக்கிறாரோ, யார் கவனமா ஜபிக்கிறாரோ, அந்த நாமம் அவருக்கு அனைத்தும் கொடுக்கும். குலம் தரும், தனம் தரும், செல்வம் தரும், எல்லாம் தரும். தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் திருநாமம், பகவானின் திருநாமம். பெற்ற தாய் கூட ஒரு நாள் எதிரி ஆயிடலாம், நம்மை பெற்ற தாய் கூட ஒரு நாள் எதிரி ஆயிடலாம். ஒத்துக்கவே மாட்டாங்க யார்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் அது எப்படிங்க, எப்படி ஒரு அம்மா எதிரியாக முடியும்? ஆயிட்டாங்களே, ஆயிருக்காங்களே. பெற்ற தாய் கூட எதிரி ஆயிட்டாங்க. யாருக்கு? பரதனுக்கு அவங்க அம்மா கைகை எதிரி ஆயிட்டான். தான் ஈன்ற மகன் பரதன், ஆனா பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு கைகை பெரும் குற்றம் செய்து விட்டால் ஸ்ரீராமரை பரதன் இருந்து பிரிச்சுட்டாங்க. இது பரதனுக்கு சந்தோஷம் கொடுத்துதா? இல்ல. அப்போ சில நேரங்கள்ல நம் அன்னை கூட நமக்கு எதிரி ஆகிவிடலாம், ஆனா பகவான் நாமம் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை நாம் அடைக்கலம் பெற்று விட்டால் ஒரு பொழுதும் நம்மளை கைவிடாது. அந்த புனித நாமத்துக்கு வெற்றி. பரம்பிரஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். அதனால இந்த நாம ஜபத்தை கவனமா செஞ்சு பக்தர் சங்கத்துல வைஷ்ணவர்களுக்கெல்லாம் சேவை பண்ணி ரொம்ப பணிவா, குற்றம் காணாம, குறை சொல்லாம, எல்லாத்தையும் அன்பா நடந்து, எல்லா ஜீவராசியும் அன்பா பாவிச்சு, எல்லா ஜீவன் இதயத்துக்குள்ளேயும் பரமாத்மா தரிசனம் பண்ணி நம்ம அன்போட பக்தி செய்யும் போது அந்த கிருஷ்ணருடைய பக்தியில ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கலாம். கிருஷ்ண பக்தியினுடைய ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம். ஜெய் கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.